ஹாப்பி குட்டீஸ், ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் ரைட்டிங் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஒன்று ஒன்று எழுதி பழகலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷ் ஆல்பபெட்டோட கேபிட்டல் ஃபார்ம், ஸ்மால் ஃபார்ம், அப்புறம் அதோட போனிக் சவுண்டு, இது மூணையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ. ஏ ஓட ஃபோனிக் சவுண்ட் என்ன? ஏயோட சவுண்ட் என்ன குட்டீஸ்? ஆ. ஆ சொல்லுங்க குட்டீஸ். ஏயோட சவுண்ட் ஆ. ஆப்பிள். ஆப்பிள். ஆண்ட். ஆண்ட். குட்டீஸ், வழக்கம் போல் உங்கள் 4 லைன் நோட் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ ரெண்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் குட்டீஸ். ரெண்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. உங்களுக்கு கேபிட்டல் ஏ விட ஸ்மால் ஏ தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே குட்டீஸ் ஃபஸ்ட்டு 3 லைனுக்குள்ளே வந்துடும். பாருங்கள், 1 2 3 ஃபஸ்ட்டு 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 லைனுக்குள்ளே கேபிட்டல் ஏ போட போகிறோம். ஓகே குட்டீஸ், அம்மாட்ட சொல்லி டாட் வச்சு தர சொல்லுங்கள். ஓகேயா? ஏக்கு லைட்டாக டாட் வச்சு தர சொல்லுங்கள், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? பாருங்கள், இப்போ நம்ம போட போகிறது கேபிட்டல் ஏ. லெட்டரோட நேம் என்ன? ஏ. அதோட சவுண்ட் என்ன குட்டீஸ்? ஏவோட சவுண்ட் என்ன? ஆ. ஏவோட சவுண்ட் என்ன? ஆ. ஏ போடலாமா? பாருங்கள், இந்த மாதிரி மம்மியை டாட் வச்சு தர சொல்லுங்கள். மம்மி டாட் வச்சு தருவாங்க, நம்ம அந்த டாட்டில் எழுதி பழகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் குட்டீஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட்டிங் லைன் போட போகிறோம். ஏ போடுறதுக்கு ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், கீழே தேர்ட் லைன்லேருந்து மேலே ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், அதுக்கப்புறம் ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன். பாருங்க குட்டீஸ், ரொம்ப சிம்பிள். ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், அப்புறம் ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், அப்புறம் ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன் போட்டு வச்சோமா குட்டீஸ்? அப்புறம் செகண்ட் லைன் மிடில் ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன், அந்த 2 ஸ்லாட்டிங் லைனும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன். அவ்வளோதான் குட்டீஸ். கேபிட்டல் ஏ, சவுண்ட் ஆ. ஏவோட சவுண்ட் என்ன குட்டீஸ்? ஆ. ஆ போட்டாச்சா? இன்னொரு தடவை போடலாமா குட்டீஸ்? பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் 3 லைனில் பாருங்கள் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், இந்த மாதிரி 3 டாட் மம்மி வச்சு தருவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் இனிஷியலாக போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போட போட ரொம்ப ஈஸியாக போட்டுருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். ஓகேயா? ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன் பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், அப்புறம் ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு குட்டி ஸ்லீப்பிங் லைன். அவ்வளோதான் குட்டீஸ். லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. Letter is A, sound is A. ஒரு left slanting line, ஒரு right slanting line, நடுவில் குட்டி sleeping line. Letter is A, sound is A. Letter is A, sound is A. A say A apple, A ant, arrow. எல்லாமே ஏல தான் குட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா? ஏவோட ஃபோனிக் சவுண்ட் என்ன? ஆ. ஓகே குட்டீஸ்,
நம்ம ஏ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். என் கூடயே போடுங்க. ஃபஸ்ட்டு 3 லைனில் தேர்டு லைன் கீழே இருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாட்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், அது பக்கத்துலேயே ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். லெட்டர் ஏ சவுண்ட் இஸ் ஆ. ஆ பாருங்கள், தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஆ போட்டிங்களா குட்டீஸ்? பொறுமையாக போடுங்க, அவசரமே இல்லை. ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஆ ஆ ஒவ்வொரு லெட்டர் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும் குட்டீஸ். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். ஓகே குட்டீஸ்? என்ன ஏன்னு சொல்கிறாங்க ஆன்னு சொல்கிறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க குட்டீஸ். இந்த லெட்டரோட நேம் ஏ, சவுண்ட் ஆ. சவுண்ட் என்ன? ஆ. ஓகே குட்டீஸ்? குட்டீஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்மால் லெட்டரில் ஏ போடலாம். ஓகே குட்டீஸ்? இதை ஸ்மால் ஏன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம புக்கில் நம்ம எழுதுறது எல்லாமே ஸ்மால் ஏ தான் குட்டீஸ். ஸ்மால் ஏ ரொம்ப ஈஸி குட்டீஸ். பாருங்கள், மிடில் இருக்க 2 லைனில் தான் குட்டீஸ் ஸ்மால் ஏ போட போகிறோம். ஃபஸ்ட் லைனும் விட்டுறணும், 4th லைன்லேயும் விட்டுறணும். மிடில் இருக்கியா அந்த 2 லைன், அந்த 2 லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம ஸ்மால் ஏ போட போகிறோம். ரொம்ப ஈஸி. பாருங்கள் குட்டீஸ், ஒரு குட்டி கர்வ் பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி கர்வ் போட்டு அதை அப்படியே சர்க்கிள் மாதிரி மேலே கொண்டு போகணும் குட்டீஸ். மேலே கொண்டு போயிட்டு அந்த சர்க்கிள் இருந்து ஒரு சின்ன லூப் மாதிரி இப்படி இழுத்து விடணும் குட்டீஸ். அவ்வளோதான், ஸ்மால் ஏ. சவுண்ட் என்ன? ஆ. இது கேபிட்டல் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர். நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே கேபிட்டல் லெட்டர் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்மால் லெட்டரும் சேர்த்து எழுதலாம். ஓகே குட்டீஸ்? ஸ்மால் லெட்டர் ஏ எப்படி போடணும்? ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதிலிருந்து ஒரு சின்ன லூப் மாதிரி இழுத்து விடணும். அவ்வளோதான். இல்லை ஒரு கர்வ் மாதிரி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி சர்க்கிள் மாதிரி போட்டு கீழே இழுத்து விட போகிறோம். அவ்வளோதான் குட்டீஸ், ஸ்மால் ஏ. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஒரு சின்ன கர்வ் நடுவில் இருக்க 2 லைனில் ஒரு சின்ன கர்வ் போட்டு அதை மேலே கொண்டு போய் அப்படியே இழுத்து விடணும். அவ்வளோதான் குட்டீஸ். ஏ. சவுண்ட் இஸ் ஆ. ஒரு கர்வ், அந்த கர்வை க்ளோஸ் பண்ணி சின்ன சர்க்கிள் போட்டு அதிலிருந்து கீழே இழுத்து விடணும். பாருங்கள் குட்டீஸ், ஸ்மால் லெட்டர் ஏ, சவுண்ட் ஆ. போட்டிங்களா குட்டீஸ்? போடுங்க, நீங்களும் போடுங்க. கேபிட்டல் ஏ, ஸ்மால் ஏ, லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. நீங்கள் இது மாதிரி ஒரு 2 பேஜுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் குட்டீஸ். காலையில் ஒரு பேஜ் எழுதுங்க, சாயங்காலம் ஒரு பேஜ் எழுதுங்க. 2 பேஜுக்கு ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே குட்டீஸ்? போடலாமா? ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் சின்ன ஸ்லீப்பிங் லைன். பாருங்கள் குட்டீஸ், கேபிட்டல் எப்படி போடணும்? ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். ஆ ஆ போடலாமா குட்டீஸ்? பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் கேபிட்டல் ஆ, கேபிட்டல் ஏ. ஓகே குட்டீஸ்? போடலாமா குட்டீஸ்? போட்டிங்களா எல்லாரும்? என் கூடயே போடுங்க குட்டீஸ். ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன்,
நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. போட்டிங்களா குட்டீஸ்? இப்போ நம்ம கேபிட்டல் ஃபார்ம் போட்டோம். இதே மாதிரி ஸ்மால் ஏ போடலாம். ஓகே குட்டீஸ்? சொல்லிக்கிட்டே எழுதுங்க குட்டீஸ். சவுண்ட் என்ன? ஆ. ஸ்மால் ஏ வந்து போட்டாச்சு. அவ்வளோதான் குட்டீஸ். ஒரு சின்ன கர்வ் போட்டு அதை ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் பண்ணி அதில் கீழே வரைக்கும் கொண்டு வரணும். மிடில் இருக்கிற 2 லைனுக்குள்ளே தான் போடணும். ஆ சொல்லிக்கிட்டே போடுங்க. ஆ. சின்ன கர்வ் கீழே கொண்டு வரணும். ஆ போடுங்க குட்டீஸ். ஆ. அவ்வளோதான் குட்டீஸ். ஸ்மால் ஆ போட்டாச்சு. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப அழகாக போடுறீங்க. எல்லோரும் போட்டிங்களா குட்டீஸ்? நெக்ஸ்ட் லைன் போகலாமா? எல்லோரும் போட்டிங்களா குட்டீஸ்? பாருங்கள். கேபிட்டல் ஆ, லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். கேபிட்டல் ஆ, லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன், ரைட் ஸ்லாட்டிங் லைன், நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் ஆ. பாருங்க குட்டீஸ். ஆ சொல்லுங்க குட்டீஸ். லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. இப்போ ஸ்மால் ஆ போடலாமா? ஸ்மால் ஆ எப்படி போடணும்? ஒன்று சின்ன கர்வ் இல்லாட்டி சின்ன சர்க்கிள் போட்டு பாருங்கள். சின்ன கர்வ் மாதிரி போட்டு அதை சர்க்கிள் மாதிரி க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான். ஸ்மால் ஆ. லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. ஏவோட சவுண்ட் என்ன குட்டீஸ்? ஆ. ஸ்மால் ஆ போடுங்க. ரொம்ப சிம்பிள் குட்டீஸ், அழகாக போடுங்க. ஆ போட்டுட்டே வாங்க குட்டீஸ். ஆ ஓகே குட்டீஸ், ரொம்ப அழகாக போட்டிங்க. எல்லோரும் போட்டிங்களா? நெக்ஸ்ட் லைன் போகலாமா? டெய்லி 2 பேஜ் 3 பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். ஓகேயா? அப்போனா ஸ்கூல் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காக எழுதிடுவீங்க. ஓகே குட்டீஸ்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆ போடுங்க. நீங்களா போடுங்க பார்ப்போம். கேபிட்டல் ஆவில் என்னென்ன லைன் இருக்குது? ஒரு லெஃப்ட் ஸ்லாட்டிங் லைன் இருக்கும், ஒரு ரைட் ஸ்லாட்டிங் லைன் இருக்கும், ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கும். அப்புறம் ஸ்மால் ஏ போடுங்க. லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. அப்புறம் ஒரு கேபிட்டல் ஆ, அப்புறம் ஒரு ஸ்மால் ஆ போடுங்க பார்ப்போம். ஒரு கேபிட்டல் ஆ போடுங்க. வெரி குட், வெல் டன். எல்லாம் அழகாக போடுறீங்க. அப்புறம் ஸ்மால் ஆ போடுங்க. சூப்பர் குட்டீஸ். ஒரு கேபிட்டல் ஆ போடுங்க. ஒரு ஸ்மால் ஆ போடுங்க குட்டீஸ். குட்டீஸ் ரெண்டுமே ஏ தான். லெட்டரோட நேம் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. இது கேபிட்டல் ஃபார்ம், இது ஸ்மால் ஃபார்ம். ரெண்டையும் சேர்த்தே கற்றுக்கலாம். ஓகே குட்டீஸ்? உங்கள் எல்லாருக்குமே ஏபிசிடி நல்லா சொல்ல தெரியும்.
நீங்களும் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி ஒர்க் ஷீட்லாம் பண்ணி ஏபிசிடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ஒர்க் ஷீட் நம்ம சேனலில் போட போகிறோம். அதை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ். டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். டெய்லி ஒவ்வொரு லெட்டர் நான் வீடியோ போடுறேன், நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, லெட்டர் இஸ் ஏ, சவுண்ட் இஸ் ஆ. சூப்பர் குட்டீஸ், ரொம்ப அழகாக எழுதுறீங்க. வீட்டில் நீங்களும் டெய்லி இதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குட்டீஸ். டெய்லி எல்லா லெட்டர்ஸும் நம்ம ஈஸியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை குட்டீஸ்.